الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இந்தியாவின் தமிழகத்திலே பல்லாண்டுகளாக ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மகத்தான பல பணிகளை அது ஆற்றி வருகின்றது. அழைப்பு பணியாக இருந்தாலும், கல்வி பணியாக இருந்தாலும், சமூக சேவைகளாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் தன்னால் இயன்ற அனைத்து சேவைகளையும் அல்லாஹ்விற்காக வேண்டி முறையாக அது ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த தொடரிலே திருச்சி மாநகரம் விமான நிலையத்திற்கு அருகாமையிலே அல்ஹுதா ஆர்பனேஜ் என்ற ஒரு அனாதை இல்லத்தை மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட அனாதைகளால் துவங்கப்பட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் உள்ள ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் இங்கே தங்கி முறையாக அவர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த இல்லத்திலே செய்து கொடுக்கப்படுகிறது. கல்வி, மருத்துவம், உணவு, உடை, தங்குமிடம், இது போன்ற மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் இந்த இல்ல நிர்வாகிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான கல்வியை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசு அங்கீகாரத்தோடு ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை பள்ளி வரை இங்கே மாணவ மாணவியர்கள் கல்வி கற்கின்றார்கள். அன்றாட வாழ்க்கையிலே இஸ்லாமிய நெறியை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒழுக்க மாண்புகள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. புகழ் அனைத்தும் அகில உலக இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் அகில உலகத்தின் அருட்கொடை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير وإن تخالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح ولو شاء الله لأعنتكم إن الله عزيز حكيم. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன் திருமறையில் சூரா அல் பக்ரா 220 இவ்வாறு கூறுகிறான்: அவர்கள் அனாதைகளைப் பற்றி நபியே உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சுட்டிக்காட்டி, அனாதையை பராமரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என கூறினார்கள். அல்லாஹுவின் திருமறை மற்றும் நபிமொழிக்கேற்ப ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பால் துவங்கப்பட்ட அல்ஹுதா ஆர்ஃபனேஜ் அனாதை மற்றும் ஆதரவற்ற சிறார்களை சிறந்த முறையில் பேணி காக்கும் பணியில் 17 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.
410க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளையும் 20க்கும் மேற்பட்ட காது கேளாத வாய் பேச முடியாத மாணவ மாணவிகளையும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக சிறந்த முறையில் பெற்றோரைப் போல பராமரித்து வரும் அன்பகமாகவும் விளங்குகிறது. அனைத்து சமுதாய மாணவ மாணவியர்கள் இவ்வில்லங்களில் அன்போடும் கவனத்துடனும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அல்ஹுதா ஆர்ஃபனேஜ் ஆதரவற்றோரை காப்பதில் முதன்மையான சேவை நிறுவனம் என்பதை நிரூபித்து வருகிறது. இயற்கை சூழலில் புதிதாக கட்டப்பட்ட மிகச்சிறந்த மாணவர் இல்லம், பெண் குழந்தைகளுக்கென்று தனியாக அமைந்துள்ள மாணவியர் இல்லம், காற்றோட்டமான விடுதிகள் மற்றும் படுக்கை வசதிகள், மாணவ மாணவியருக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் தரமான சைவ மற்றும் அசைவ உணவுகள் இங்கு வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு இருமுறை வண்ண ஆடைகள் மற்றும் பள்ளிக்கு அணிந்து செல்ல தரமான சீருடைகள் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் இங்கு வழங்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் நலனில் அக்கறை கொண்டு சிறந்த முறையில் மருத்துவ பராமரிப்பும் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அளவற்ற அருளாளனின் அருட்பார்வையில் இயங்கி வரும் அல்ஹுதா சேவை நிறுவனம் அனாதைகள், ஆதரவற்றோருக்கு மட்டுமின்றி ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வியையும் வழங்கி வருகிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற அல்ஹுதா உயர்நிலைப் பள்ளி கல்வி பணியில் உயர்ந்து நிற்கிறது. இதன் மூலம் தமிழ் வழி கல்வியை கொண்ட இப்பள்ளியில் ஆங்கிலம், அரபி போன்ற மொழி பாடங்களும் போதிக்கப்படுகின்றன. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. மேலும் இங்கு பயிலும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக அருகிலுள்ள மேல்நிலை பள்ளிகளிலும் பொறியியல், அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளிலும் பயின்று வருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபஸ்ட்டு பிறந்தது நான் கிறிஸ்டினாக பிறந்தேன். என்னோடய ஃபேமிலி கிறிஸ்டின்னு. அப்புறம் நான் இஸ்லாத்தெலாம் தழுவின பிறகு என்னை இந்த ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. இந்த அல்ஹுதா ஆர்ஃபனேஜில் என்னை இங்கே சேர்த்தாங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் இஸ்லாம்னா என்ன ஏது நான் புரிஞ்சுக்கிட்டேன். 1997 நான் இங்கே சேர்ந்தேன். அப்போ சேரும்போது எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிவுமே தெரியாது. இப்போ நான் அதில் சேர்ந்து நான் அதில் ஹஃதுல் உலமா என்ற அந்த ஒரு பட்டப்படிப்பை படித்தேன். பிஏக்கு ஈக்குவலான படிப்பு. அது முடித்து இப்போ நான் படிக்கிற எம்ஏ அரபிக்கு நான் இந்த கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு எல்லாமே இது பண்ணது எல்லாமே அந்த படிப்பு செலவுக்கு இந்த செலவு நான் இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே இந்த அல்ஹுதா ஸ்தாபனம் தான் எனக்கு உதவி செஞ்சுச்சு. அதனால் இந்த அல்ஹுதாக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் இந்த அல்ஹுதா ஸ்தாபனத்துக்கும் நான் அல்லாஹ்வின் பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சிறிய வயதில் என்னுடைய தந்தை மரித்த பிறகு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பொருளாதார ரீதியாகவும் இன்னபிரிய ரீதியாகவும் கஷ்டத்தை சுமந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த ஸ்தாபனம் எங்களை அழைத்து பொருளாதார ரீதியாகவும் இன்னும் கல்வி ரீதியாகவும் எங்களுக்கு பட்டப்படிப்புகளை வரை கொண்டு சென்றிருக்கிறது. சுமார் 15 வருடங்களாக நான் இங்கே பயின்று வருகிறேன். பள்ளி படிப்பையும் பயிலச் செய்து மேலும் பிஏ ஈக்குவல் டிகிரியான அஃபுல் உலமா பட்டப்படிப்பையும் பயிலச் செய்து இப்பொழுது நான் எம்ஏ பட்டப்படிப்பு கல்லூரியில் பயின்று வருகிறேன். எங்களுக்கு உதவி செய்த இந்த ஸ்தாபனத்திற்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நான் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இம்மாணவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவு விரிவடைய காலையிலும் மாலையிலும் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா.
காது கேளாத, வாய் பேச இயலாத மாணவ மாணவிகளின் வாழ்வில் கல்வி ஒளியை ஏற்றுவதில் பெரும் பங்காற்றி வருகிறது அல்ஹுதா காது கேளாதோர் பள்ளி. فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ. தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியர்கள் இம்மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் பாடங்களை பயிற்றுவித்து வருகின்றனர். டிஜிட்டல் ஆடியோ மீட்டர் பரிசோதனை, பேச படிக்க எழுத பயிற்சிகளும், நடைமுறை சமூக அறிவியல் வகுப்பு மற்றும் தையற் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. மேலும் இந்த மாணவர்களுக்கு காது கேட்கும் கருவிகள் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. பள்ளி கல்வி மட்டுமின்றி இந்த மாணவ மாணவியர் தொழிற்கல்வியும் பெற வேண்டும் என்ற வருங்கால தேவையை கருத்தில் கொண்டு தனித்தனியாக 2 கம்ப்யூட்டர் சென்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் தனித்தனியே கம்ப்யூட்டர் கல்வியும் பயிற்றுவிக்கப்படுகின்றது. புத்தகங்களைப் போல சிறந்த நண்பன் வேறில்லை. அல்ஹுதா தொண்டு நிறுவனத்தின் மாணவர்கள் உலக அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கில் மிகச்சிறந்த நூல்கள் அடங்கிய நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அல்ஹுதா தொண்டு நிறுவனத்தாரின் இன்னொரு சிறந்த கல்வி பணியாய் உயர்ந்து நிற்கிறது இஸ்லாஹியா அரபிக் கல்லூரி. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இங்கு அஃலலுல் உலமா எனும் படிப்பு பயிற்றுவிக்கப்படுகின்றது. இது BA அரபி பட்டப்படிப்பிற்கு இணையான 5 ஆண்டு படிப்பாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் டி சபீனா பேகம். நான் இஸ்லாஹியாவில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா மௌத்தா போயிட்டாங்க. ஆதரவற்ற நிலையில் இருந்த எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அல்ஹுதா நிறுவனம் தான் எங்களுக்கு ஆதரவளித்தது. என் 2 அண்ணனையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக உலகத்தில் வாழ வச்சது இந்த அல்ஹுதா நிறுவனம் தான். அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த நிறுவனம் தான் என்னையும் இந்த இஸ்லாஹியாவில் சேர்த்துக்கிட்டாங்க. நான் இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது. எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என்னைய ஜமால் முகமது காலேஜில் பிகாம் சேர்த்து விட்டது இந்த நிறுவனம் தான். எனக்கு 3 வருஷமும் ஃபுல்லாக பணம் கட்டினது இந்த நிறுவனம் தான். இப்போ நான் மார்க்க கல்வியிலே முழுமையாக இருக்கேன், உலக கல்வியிலே முழுமையாக இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும், இதுதான் உலகம் அப்படிலாம் தெரியாது. நான் இங்கே வந்து தான் ஃபர்தா போட்டேன், இங்கே வந்து தான் குரான் ஹதீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். குரான் அர்த்தத்தோடு தெரியுது. 4 பேருக்கு நான் எத்தி வைக்கிற மாதிரி என்னை வளர்த்து விட்டது இந்த இஸ்லாஹியா தான். என்னைய மாதிரி இங்கே நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நல்லபடியாக வளர்க்குறது எங்களுடைய அல்ஹுதா தான். இதற்கு வந்து நான் அல்லாஹ்க்கு தான் முதல்ல நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். இக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தனித்தனியே வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் வசதியும் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கமர் நிஷா. அம்மா 1994 இறந்து போயிட்டாங்க. நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்த்தது கூட கிடையாது. அதுக்கப்புறம் நான் 4வது வரைக்கும் வீட்டில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அத்தா இறந்ததுக்கு அத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போனதுலேருந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டேன். 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு லைஃப், இது இனிமேல் வேலை தான் கதி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்ஹுதா ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கேள்விப்பட்டதும் எங்கள் அக்காட்ட சொல்லி, அக்கா நான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, எங்கள் மச்சான் போய் சரி சேர்க்க காசு நிறையா ஆகும் போல் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு ஒரு 6000 இங்கே சேர்க்குறப்ப கடன் வாங்கிட்டு வந்தாங்க. வந்து இங்கே வந்து விசாரித்து பார்த்தப்ப இல்லைங்க, இது வந்து பணம் கட்ட தேவையில்லை, தாய் தந்தை இல்லாததுனால அவங்களுக்காக தான் வந்து இந்த ஹாஸ்டலை வச்சு நடத்துகிறோம், அதனால் பணம் கட்ட தேவையில்லை, புள்ள நல்லா படிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. படிக்கும்னு சொன்னாங்க. அதோட 500 ரூபா இந்த ஸ்கூலில் வந்தப்போ பணம் கட்டினதோட நான் வந்து இதோட 7வது வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் 1 ரூபா கூட பணம் ஃபீஸு அப்படின்னு சொல்லி கட்டினதே கிடையாது. ஆனால் வீட்டில் இருந்தால் கூட அல்லாஹ் படைத்த இறைவன் யார் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இஸ்லாம் மார்க்கத்தோட அடிப்படையே என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் வந்து உங்களில் மிக செயல்களில் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக தான் வாழ்க்கையும் மரணத்தையும் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வந்து என்ன அலிபேத்த கூட தெரியாமல் இருந்த எனக்கு குரான் ஆயத்தை ஓதுற அளவுக்கும் அதோட பொருளை அர்த்தத்தை விளங்குற அளவுக்கும் இங்கே வந்து எனக்கு மார்க்க கல்வி கிடைச்சிருக்கு. இங்கே அத்தியாவசிய தேவையான சோப்பு எண்ணெய் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் எல்லாமே அநாத பிள்ளைகளுக்காக தான் இந்த இல்லம் நடத்துகிறதுனால எல்லாமே இலவசமாக ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவை எல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுடைய கிருபையால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கிடைச்சிட்ருக்கு.
இப்பட்டப்படிப்பின் போது மிகச்சிறந்த கணினி பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. அரபி, ஆங்கிலம், தமிழ் தட்டச்சு பயிற்சியும், தமிழ், ஆங்கிலம் மற்றும் அரபி மொழிகளில் சரளமாக பேச எழுத பயிற்சிகளும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனப்படும் தொடர்பு திறமை பயிற்சியும் சிறப்பாக அளிக்கப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் உஸ்மான். நான் இங்கே 6 ஆண்டுகளாக கல்வி பயின்று வருகின்றேன். மேலும் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில் அப்சல் உலமா என்ற பட்டப்படிப்பை முடித்து மேற்படிப்பு MA அரபிக் படித்து வருகின்றேன். இதற்கிடையில் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஹார்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் மற்றும் சாஃப்ட்வேரில் DTP இதெல்லாம் கற்று முடித்துவிட்டு இந்த ஆர்ஃபனேஜில் தங்கி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். இந்த ஆர்ஃபனேஜ் தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. மேலும் எனக்கு இதுக்கு தேவையான பண உதவியையும் மேலும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பையும் இந்த ஆர்ஃபனேஜ் தான் எனக்கு வழங்கியது. இதற்கான அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக துவா செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வாரம் ஒருமுறை பேச்சு பயிற்சியும் அளிக்கப்படுகின்றது. இங்கு பயின்ற மாணவர்கள் அரபு நாடுகளில் உயர்ந்த பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். இக்கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவிகள் சிறந்த பேச்சாளர்களாகவும் இஸ்லாமிய அழைப்பாளர்களாகவும் ஆசிரியைகளாகவும் பணியாற்றி வருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல்ஹுதா நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் இஸ்லாஹியா அரபிக் கல்லூரியில் நான் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த கல்லூரி 5 ஆண்டு படிப்பை கொண்ட கல்லூரியாகும். இதில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக வகுப்புகள் நடத்தப்படுகிறது. நான் ஆண்கள் பிரிவிற்கு ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த கல்லூரியின் மூலம் நிறைய மாணவர்கள் கல்வி பயின்று நல்ல பேச்சாளர்களாகவும் ஆலிம்களாகவும் உருவாகி மார்க்கத்தின் அழைப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த கல்லூரியில் சேர்த்து உங்களுடைய குழந்தைகளை நல்ல ஆலிம்களாக உருவாக்கி இறைப்பணியில் சிறந்து விளங்கி ஈருலக வெற்றியை அடைய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபாலிலா 3 ஆண்டு மார்க்க படிப்பு. இது 5 ஆண்டு பட்டய படிப்பில் சேர இயலாத மாணவியருக்காக நடத்தப்படும் மார்க்க படிப்பு. அனாதைகள், ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளான மாணவ மாணவியருக்காக தன்னையே அர்ப்பணித்து வரும் அல்ஹுதா ஆர்ஃபனேஜின் மற்றும் ஒரு சமூக பணிதான் தாருல் ஹுதா லில் அராமில் எனும் அல்ஹுதா விதவைகள் இல்லம். கணவனை இழந்த, கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் இவ்வில்லத்தில் தங்கள் குழந்தைகளோடு தங்கி பயன்பெற்று வருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நஸ்ரீன் பானு. எங்கள் கணவர் இறந்துட்டாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்று பெரிய பொண்ணு 7th படிக்கிறாங்க. எனக்கு இங்கே நல்ல வேலையும் போட்டு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வார்டனாகவும் இருக்கிறேன். இங்கே எனக்கு சம்பளமும் போட்டு கொடுக்குறாங்க. வெளியில் என் குழந்தை 7வது படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது குழந்தை கை குழந்தை 2.5 வயசு ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆர்பேஜ் இன்னும் இதை விட இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்காண்டி அல்லாட்ட துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. என் பேர் ஆயிஷா பர்வீன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. என்னோடய கணவர் டெத் ஆகிட்டாங்க. அவர் டெத் ஆகி 5 வருஷம் ஆச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு அங்கேயும் இது பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமாக அல்ஹுதா அந்த நிறுவனத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய இடங்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ கூட எனக்கு பாதுகாப்பு, அந்த சந்தோஷம், நிம்மதி எதுவுமே எனக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த நிறைய அப்போது நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு நானே இருக்கிற மாதிரி இடம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடம் சொன்னாங்க. ஆனால் சொல்கிற இடத்துல குழந்தைங்க வேறு இடத்துல, நான் வேறு இடத்துல இருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த இடத்துல மட்டும்தான் குழந்தைங்கள என் கூடயே வச்சுட்டு நானும் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு இதுவும் படிக்கக்கூடிய ஒரு இதுவும், என் குழந்தைங்களுக்கு உலக கல்வி மார்க்க கல்வி 2 கிடைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். அதனால் இங்கே இப்போ என் குழந்தைங்க என் கூட இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே அங்கே இருந்து கிடைக்காத பாதுகாப்பு, நிம்மதி எதுவும் எல்லாமே எனக்கு இங்கே கிடைக்குது. இப்போ நான் இங்கே வார்டனாகவும் இருக்கேன், படிக்கவும் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி என் குழந்தைங்களும் படிச்சுட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிறுவனம் மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், குழந்தைங்களுக்கு கல்வி வேணும் அப்படின்னா இந்த இடத்த தேடி கண்டிப்பாக வரலாம்.
விதவைக்காகவும் ஏழை பெண்களுக்காகவும் பாடுபடுபவர் அல்லாஹுடைய பாதையில் போரிடுபவர் போன்றவராவார். அல்லது இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோற்றவர் போன்றவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனையே லட்சியமாக கொண்டு அல்ஹுதா நிறுவனம் விதவைகளுக்கு சேவை புரிவதில் சிறந்த தொண்டாற்றி வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் இங்கே அல்ஹுதா ஆர்ஃபனேஜில் வந்து நர்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறுவனத்தில் வந்து நிறைய மருத்துவ சேவைக்காக நிறைய உதவி பண்ணுறாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு உண்டான தேவையான மருத்துவ வசதி எல்லாமே இங்கே கிடைக்கிது. நாங்கள் இங்கே வந்து மருத்துவம் பார்க்குறோம். முடியல அப்படிங்கும் போது தான் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே உதவி செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சமுதாயத்தில் நலிந்தோரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான சிறந்த பணியில் அல்ஹுதா நிறுவனம் வல்ல ரஹ்மானின் அருளாலும் தங்களைப் போன்ற அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளின் ஆதரவாலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்ஹுதா நிறுவனம் இந்த மாணவ மாணவியர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் பணியை விரிவுபடுத்த பல திட்டங்களை வகுத்துள்ளது. திட்டங்களும் பெரிது, தேவைகளும் பெரிது. அவற்றை செயல்படுத்துவது உங்களைப் போன்ற தயாள உள்ளம் கொண்டவரால் மட்டுமே முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 14 ஆண்டுகளாக இந்த அல்ஹுதா நிறுவனத்திலே நான் பயின்று இப்பொழுது அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இங்கே இந்த அல்ஹுதா நிறுவனத்தினுடைய வசூல்தாரராகவும் மேலும் தாவா பணியிலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் சென்று வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வினுடைய கிருபையால் அனைத்து மக்களும் சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அதிகமாக மாணவர்கள் இந்த நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே சிறந்த நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அல்லாஹ்வினுடைய வழியில் இந்நிறுவனம் மேலும் மேலும் அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் அதிகமாக ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதோ எங்கள் திட்டங்களையும் தேவைகளையும் தங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம். நிர்வாக அலுவலகம், தரைத்தளத்தில் அலுவலகம், விருந்தினர் அறை மற்றும் மீட்டிங் ஹால், முதல் மற்றும் 2ஆம் தளங்களில் இஸ்லாஹியா அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கான வகுப்பறைகளை கொண்ட கட்டடம் அமைக்க சுமார் 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. மாணவியர் விடுதி, அனாதை மற்றும் ஆதரவற்ற மாணவிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதால் இம்மாணவிகளுக்காக புதிய இல்லம் கட்டுவது மிக அவசியம். இதற்காக சுமார் 75 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. காது கேளாதோர் பள்ளி கட்டடம், காது கேளாதோர் பள்ளிக்கு கட்டட வசதி தேவைப்படுகிறது. இத்தேவையை பூர்த்தி செய்ய சுமார் ரூபாய் 60 லட்சம் தேவைப்படுகிறது. உயர்நிலைப் பள்ளி கட்டடம், தற்போது நமது பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்துள்ள நிலையில் போதுமான கட்டட வசதி இல்லை. இதற்கான கட்டடம் கட்ட சுமார் ரூபாய் 50 லட்சம் தேவைப்படுகிறது. அல்ஹுதா அரங்கம், பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கும் தேர்வுகள் எழுதவும் மற்றும் மார்க்க விளக்க கூட்டங்கள் நடத்தவும் நமக்கு ஒரு அரங்கம் அவசியமாகிறது. அதற்காக சுமார் ரூபாய் 60 லட்சம் தேவைப்படுகிறது. தொழிற்பயிற்சி கூடம், ஐடிஐ அண்ட் பாலிடெக்னிக், நமது மாணவ மாணவிகள் படித்து தொழிற்துறையில் முன்னேற இன்ஷா அல்லாஹ் தொழிற்பயிற்சி கூடம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இத்திட்டத்திற்காக ரூபாய் 1 கோடி வரை தேவைப்படுகிறது. மருத்துவமனை, நமது இல்லத்தில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளின் உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அவ்வப்போது உரிய சிகிச்சை அளிக்க ஒரு சுகாதார மையம் மிகவும் அவசியமாகிறது. இன்ஷா அல்லாஹ் இம்மையத்தில் படுக்கை வசதிகளுடன் பரிசோதனை கூடம், எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற நவீன கருவிகளும் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இதற்கான இடமும் வாங்கப்பட்டுள்ளது. இம்மையம் மூலம்
நமது மாணவ மாணவிகளும் அருகில் வாழும் ஏழை எளிய மக்களும் பயனடைவர். இதற்காக ரூபாய் 1.5 கோடி தேவைப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மற்றும் பள்ளி வாகன வசதி. நமது மாணவ மாணவியர் இலவசமாகவும் அருகில் உள்ள ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்திலும் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் மற்றும் மாணவ மாணவிகள் அல்ஹுதா இல்லத்திலிருந்து பள்ளிக்கு சென்று வர சொந்தமாக வாகன வசதி செய்ய திட்டமிட்டுள்ளோம். இதற்காக ரூபாய் 25 லட்சம் தேவைப்படுகிறது. இந்நிறுவனத்திற்கு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தும் விதமாக இன்ஷா